ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சுண்டல் குழம்பு எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதும் இப்போ வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி டேரெக்டாக குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபட்டதும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் நான் இங்கே ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 துண்டு தேங்காய், சோம்பு, சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 4 முந்திரி சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, வேக வச்ச காராமணி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் குக்கரை மூடி 3 விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.